கருணாகரசூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹ. குழந்தைகளா, இன்னைக்கு ஸ்நானம் அண்ட் திருவன்காப்பு பார்ட் 2 நம்ம பண்ண போறோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கறத குயிக்கா ரிவைஸ் பண்ணலாம். சரியா? ஸ்நானம், டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ ஸ்நானம்னா எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டா, அது குளிக்கிறது, நீராடுறது, தீர்த்தாமாடுறது அப்படின்லாம் சொல்லுவா. பேசிக்கலி லேசினஸை போக்குறதுக்கு, ஆலசியத்தை கழிக்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணுவோம். விழுப்பு போறதுக்கு ஸ்நானம் பண்ணுவோம். விழுப்புனா என்னன்னு கேட்டா, ராத்திரி வேளையில நம்ம எந்த கிளோத்ஸ் போட்டுன்னு படுத்துக்கிறோமோ அது விழுப்பு. அதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம கார்த்தால குளிக்கணும். அனுஷ்டானங்கள்லாம் ஸ்நானம் பண்ணினாத்தான் பண்ண முடியும். ஸோ அனுஷ்டானங்கள் பண்றதுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்நானத்தை. சரியா? ஸோ இப்போ எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ பேசிக்கா சில விஷயங்கள்லாம் உங்களையே கேட்கறேன். இஃப் யூ ரிமெம்பர் சம்திங், யாருக்கு என்ன ஞாபகம் இருக்கு? எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதுல சொல்லுமா. அடியன் ஈஸ்ட் பார்த்து குளிக்கணும். அடியன் கரெக்ட், சூப்பர். ஈஸ்ட் பார்த்து குளிக்கணும். வெரி குட். ஸ்ரீநிதி, நீ சொல்லுமா. அடியன் நம்ம தலை குளிக்கணும், டெய்லியும் தலை குளிக்கணும். நம்மளால பண்ண முடியலன்னா, நம்ம டெய்லியும் நம்மளால பண்ண முடியாதுன்றதுனால நம்ம தலைய முடிஞ்சுதான் குளிக்கணும். தலைய முடிஞ்சுட்டு குளிக்கணும், தலையில புரோக்ஷனம் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், கரெக்ட். தலை குளிக்கணும் டெய்லி அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் விஷயம். பட் டெய்லி பிராக்டிக்கலி அது முடியாதுங்கிறதுனால அதுக்கு சப்ஸ்டியூஷனா தலையில புரோக்ஷிச்சுட்டு குளிக்கலாம். சரி, குளிக்கிறச்ச என்ன சொல்லணும்? யார் சொல்றேன்? கங்கை சேமுனை செய்வன் கூட. கரெக்ட், ரெண்டுமே சொல்லணும். கங்கை சேமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி அந்த ஸ்லோகமும் சொல்லணும். அதே மாதிரி புண்டரீகாட்சாய நமஹ கட்டாயம் சொல்லணும். வெரி குட். ஸ்ரீஹரி, நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, வேற ஏதாவது பாயிண்ட் சொல்றியா? ரிவர்ல குளிக்கணும், அது முடியலைன்னா லேக் இல்லைன்னா பாண்ட்ல குளிக்கணும். அதுவும் முடியலைன்னா நம்ம தலை கொட்டி ஆப்லயே குளிக்கலாம். இல்ல நம்ம ஆப்ல நார்மலா பண்ண மாதிரி உடம்புக்கு மட்டும் குளிக்கலாம். சூப்பர் கண்ணா. சோ பெஸ்ட் வே குளிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டா, ஃப்ளோயிங் வாட்டர்ல குளிக்கணும். ரிவர் வாட்டர்ல முழுகி அவகாகன ஸ்நானம் பண்ணி குளிக்கணும். அது முடியலன்னா ஸ்டாக்னேட்டட் ஓப்பன் வாட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, லைக் பாண்டு, லேக்கு, அதாவது ஏதாவது ஏரி, புஷ்கரணி அந்த மாதிரிலாம் இருந்தா அதுலயும் தீர்த்தாமாடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்தது ஒரு பாயிண்ட் இருக்கு, நட்டவாப்பி அப்படின்னு ஸ்டெப் வெல்குள்ள குளிக்கலாம். அதுவும் முடியலன்னா ஆத்துல ஷவரை திருப்பிட்டு தலை குளிக்கலாம். அதுவும் முடியலன்னா நார்மலா நம்மளாம் குளிக்கிற மாதிரி குளிக்கலாம். சூப்பர், கரெக்டா சொன்னாக்கண்ணா, வெரி குட். சரி, இப்ப எப்ப குளிக்க கூடாது? 2 சமயத்துல குளிக்கவே கூடாது. அது என்ன? 2 டைம்ஸ். மிட்நைட். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிட்நைட். வெரி குட். அதுதான் கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னேன். எல்லாருமே ஸ்ரீவனிகா, ஹரிணி, அதுலா எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் சொன்னேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்க கூடாது, மிட் நைட்ல குளிக்க கூடாது. சூப்பர். இப்போ ஸ்நானம் சப்தவிதம்னு பார்த்தோம். 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு யார் சொல்றேன்? அதுலா சொல்றியா? ஸ்லைடு வேணுமா? வேண்டாம், சரி சொல்லு. வாருண ஸ்நானம், அப்புறம் மந்திர ஸ்நானம், பார்த்திவ ஸ்நானம், ஆக்னேய ஸ்நானம், வாருண்ய ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், ஆரக ஸ்நானம். சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ் அடியன். சொல்லு. வாருண ஸ்நானம்னா என்ன? முதல் 2 நீ சொல்லு, அதுக்கப்புறம் வேற யாருக்கு பார்க்கலாம். வாருண ஸ்நானம்னா ஃபுல்லா மூழ்கி குளிக்கிறது. அப்புறம் மந்திர ஸ்நானம்னா தலையில தண்ணி புரோக்ஷனம் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மந்திரம் சொல்லணும். சூப்பர், வெரி குட்.
முதல்ல வாருண ஸ்நானம் அப்புறம் மந்திர ஸ்நானம் 2 சொல்லிட்டேன். வெரி குட். அடுத்த 2 யார் எக்ஸ்பிளைன் பண்றேன்? ஸ்ரீஹரி ஹேண்ட் ரைஸ். சொல்லுமா. திருவாய்மொழியில பெருமாள் திருமொழியோட ஒரு பாசுரம் சொல்லணும். அந்த பாசுரம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அப்புறமா சந்த சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. பெருமாள் திருமொழியில வர ஒரு பாசுரம் தோடுலா மலர்மங்கை அப்படின்னு ஒரு பாசுரம் இன்னைக்கு நம்ம சொல்லலாம். அந்த பாசுரத்தை சந்த சொல்லலாம் இப்போ இந்த கிளாஸோட எண்டில். ஓகே, வெரி குட், சூப்பர். அப்புறம் நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் சொல்றியா ஸ்ரீவனிகா? ஓகே அடியன் சொல்லு. அடியன் பாத்தேய ஸ்நானம்னா அடியன் டு put termins in the respective areas and chant. கரெக்ட். உடம்புல அங்கங்க திருமண் இட்டுக்கிறது பார்த்திவ ஸ்நானம். கரெக்ட். அப்புறம் 4th டைப் அடி நம்ம ஆக்னேய ஸ்நானம் வந்து அப்ளைங் நம்ம வந்து ஹோமம் பண்றோம் அப்படினா அதோட ஆஷஸ் வந்து அங்கங்க தடவிக்கணும். கரெக்ட். எங்கெல்லாம் திருமணம் இட்டுக்கிறோமோ அந்த இடத்துல ஹோம பஸ்மத்தை தடவிக்கிறது ஆக்னேய ஸ்நானம். சூப்பர், வெரி குட். அடுத்த 2 டைப் ஆஃப் ஸ்நானம் யார் சொல்றேன்? அனந்தன், சேஷஸ்ரீ. அதுல 1 minute இரு, வேற யாரும் சொல்லலைன்னா உனக்கு கேட்கிறேன். ஆத்திரே கிருஷ்ணன் நீ சொல்றியா? ஸ்ரேயா, அருண், சஞ்சய், ஸ்ரீஹரி நீ சொல்றியா? அடியன் போன வாட்டி நாங்க வடம் செல்லன் அட்டெண்ட் பண்ணலடியன். அப்படியா அனந்தன், சேஷஸ்ரீ. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, வேற யார் சொல்றேன்? நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம். ஸ்ரீயவனிகா, அதுலா 2 பேரும் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்க 2 பேர் தவிர வேற யாராவது தெரியுமான்னு நான் பாக்குறேன். சரி, ஓகே, அதுலா சொல்லு. நெக்ஸ்ட் 2. வாயவ்ய ஸ்நானம்னா இப்போ வந்து மாடு வந்து போர்ச்சு அதோட கால் தடைகள் பட்ட இடத்துல அந்த மண்ணை வந்து தேய்ச்சிக்கணும் அடியேன். அப்புறம் திவ்ய ஸ்நானம்னா மழையும் பெய்யும் ஆனா சூரியனும் இருக்கும்போது குளிச்சா வந்து திவ்ய ஸ்நானம். சூப்பர், வெரி நைஸ். ஏழாவது சொல்லிடு, ஒண்ணு தானே பாக்கி, அதையும் சொல்லிடு. அடியன் மானச ஸ்நானம்னா mentally invoking lord. சூப்பர். சோ மானச ஸ்நானத்தை நம்ம எப்ப பண்ணுவோம்? ரொம்ப பெட் ரிடனா இருக்கு. சொல்லுமா. அடியன் ரொம்ப பெட் ரிடனா இருக்கேதா வந்து பண்ணுவாடி மானச ஸ்நானம். அடியன் நானும் அத சொல்ல வேண்டாம். ஓகே, வெரி குட், சூப்பர். ரொம்ப நன்னா சொன்னேன். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓகே, பண்ணவாள்லாம் ரொம்ப நன்னா பண்ணினேன். அந்த மாதிரி எல்லாருமே ட்ரை டு ஆன்சர். சரியா? சரி, ஓகே. அது திருப்பி நடக்கணும். ஓ எஸ், அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இனி செஷனை. ஸோ இது எல்லாமே இப்ப நம்ம ரிவைஸ் பண்ணினதுதான். அனுஷ்டானத்துக்கான ஸ்நானங்கள் டைப்ஸா இருக்கும். பிராத்த ஸ்நானம், தட் இஸ் மார்னிங்ல பண்றது. அப்புறம் மாத்தியானிக ஸ்நானம்னு மத்தியானம் பெரியவாள்லாம் பண்ணுவா. அப்புறம் சில சமயம் ஸ்பெஷல் ரீசன்ஸ்க்காக ஸ்நானம் பண்ணுவா. இப்போ கிரகணத்தன்னைக்கு ஸ்நானம் பண்றா அப்படின்னா அது அந்த பர்பஸ்க்காக பண்றது. தட் இஸ் கால்ட் கிரியாங்க ஸ்நானம். அதே சூரிய கிரகணம் ரெண்டுத்துலயுமே இந்த கிரகணத்துல எப்படி ஸ்நானம் பண்ணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணும், அதெல்லாம் பத்தியும் நம்ம நல்லா கத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க குட்டி குழந்தைகள் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா சூப்பரா ஃபாலோ பண்ணுவேன். எப்பவுமே கிரகணம் பிடிச்ச உடனே ஸ்நானம் பண்ணணும். அதே மாதிரி விட்ட உடனேவும் ஸ்நானம் பண்ணணும். அது வந்து ரொம்ப மிட் நைட்டா இருந்ததுன்னா அப்போ அம்மா அப்பா சொல்லுவா, நீங்க வந்து அவ்வளவு மிட் நைட்ல இருந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால்னா அதை கேளுங்கோ. அப்புறம் கார்த்தால இருந்து தீர்த்தம் ஆடுவோம். பட் ஸ்நானம் கிரகணம் முடிஞ்ச உடனே கட்டாயம் ஸ்நானம் பண்ணணும். அதாவது கிரகணம் காலம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா ஹெட் பாத் எடுத்துட்டே ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்வீனியன்டான டைம்ல வந்ததுன்னா லைக்
சூரிய கிரகணம்லாம் டே டைம்லயே வரலாம். சந்திர கிரகணம் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஈவினிங்ஸ்ல கூட வரலாம். அந்த கிரகண காலத்துல என்னென்னலாம் நம்ம நல்ல காரியம் பண்றோமோ, என்னென்னலாம் புண்ணியம் பண்றோமோ அதெல்லாம் வந்து மேனிஃபோல்டா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். ரொம்ப நல்லது நடக்கும். இப்போ ஒரு விஷயம் பண்ணா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நல்லது அப்படின்னு வச்சுப்போம். நார்மலி அது கிரகண காலத்துல பண்ணா 50 பாயிண்ட்ஸ் நல்லது. அந்த மாதிரி அவ்வளோ எஃபெக்டிவ் கிரகண காலத்துல அனுஷ்டானங்கள் பண்ணினா. அதனால திருவாராதனம், ஜபம், அதே மாதிரி ஸ்தோத்திரங்கள் சொல்றது இதெல்லாம் கிரகண காலத்துல கண்டிப்பா பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்றது, பிரபந்தம் சொல்றது அதுதான் தெரியும். அதனால அதை நீங்க அவசியம் பண்ணலாம். உபநயனமான பாய்ஸ் எல்லாம் இருந்தேன்னா நீங்கெல்லாம் மந்திர ஜப்பம் எல்லாம் பண்ணலாம் அந்த டைம்ல. ஸோ தட் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஸ்நானம் கட்டாயம் பண்ணணும். கிரகண புண்ணிய காலத்துலயும் ஸ்நானம் பண்ணணும். சுத்த மண்டல ஸ்நானம்னு கிரகணம் முடிஞ்சாவட்டும் பண்ணணும் ஐடியலி. அது முடியலனாலும் சுத்த மண்டல ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தலைக்கு தீர்த்தமாடணும். அது சப்போஸ் இப்ப ராத்திரி 2 மணி கிரகணம் விடுறதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எழுந்து நீங்களா சின்ன பசங்களா இருக்கிறதுனால அந்த சமயத்துல தீர்த்தமாடணும்னு அவசியம் இல்லை. கார்த்தால எழுந்தோடனே ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். சரியா? சரி. ஒரு என்னோட பாட்டி வந்து சொன்னா தண்டகம் சொல்லுன்னு. கருட மந்திர உபாசனம், கருட தண்டகம் சேவிக்கிறது, கருட பஞ்சாசத் சேவிக்கிறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் கிரகண காலத்துல. எல்லா ஸ்தோத்திரங்களும் சொல்லலாம். என்ன ஸ்தோத்திரம்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாமே சேவிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பாசுரம். இந்த பாசுரத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு சந்தை எடுக்க போறேன் அடியன். அப்புறமா நம்ம முதல்ல இந்த துவாதச நாமங்களை முடிச்சுடலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தையை சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலி நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றது? அப்ப நம்ம ஸ்நானம் பண்ணாதான் நம்மளுக்கு கிளீன் ஆகுமா பாடி அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி எஸ், பட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு பேத் எவ்ரி டைம் இல்லையா? இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர் மாதிரி ஊர்ல இப்ப இந்த மாதிரி ஒரு வெதர்ல சாயங்காலம் டெய்லி குளிச்சோன்னா அப்புறம் கோல்டு வந்துடும். அதனால அது பாசிபிள் இல்லை. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க வந்து ஃபேஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட், 2 கை, 2 கால், முகம், இந்த 5 அங்கங்களை நன்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் பஞ்சாங்க ஸ்நானம். அப்புறம் புண்டரீகாட்சாய நமஹா அப்படின்னு சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்பர்ஷ ஸ்நானம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா ரொம்ப பெட் ரிடன் சிக் பர்சனை போய் நம்ம தொடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து திருப்பி திருப்பி நம்ம கொஞ்சம் குளிக்கணும். அதாவது திருப்பி திருப்பினா என்னன்னா கொஞ்சம் நன்னா குளிக்கணும். 2-3 டைம்ஸ் தலையில தண்ணி விட்டு குளிக்கணும். அது வந்து தட் வில் பி பெட்டர். தலையில முடியலனாலும் பாடி பாத் கூட ரிப்பீட்டடா ப்ரொலாங்டா கொஞ்சம் நாளி பண்ணணும். அதுதான் ஸ்பர்ஷ ஸ்நானம். ரொம்ப ரோகியை போய் ஸ்பர்ஷிச்சுட்டோம்னா, சிக் பர்சனை போய் நம்ம தொட்டுட்டோம்னா அப்போ இதை பண்ணணும். எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தா அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. சயின்டிபிக்கலி ஆல்சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் பிஹைண்ட் திஸ். ஏன்னா இன்ஃபெக்டட் பீப்புள் கிட்ட நம்ம போனோம்னா நம்மளுக்கும் இன்ஃபெக்ஷன் கேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம வழியா மற்றவாளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு என்னன்னா கிளீனா நம்ம குளிச்சுடணும். நம்ம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடணும் நம்மளே. சரியா? ஸோ அதுதான் ஸ்பர்ஷ ஸ்நானம். பஞ்சாங்க ஸ்நானம், மந்திர ஸ்நானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஃபுல்லா குளிக்க முடியலனாலும், ஃபுல்லா குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். யூ கான்ட் டேக் பாத் மோர் தென் ஒன்ஸ் இன் அ டே ப்ராக்டிகலி. அதனால ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்ல வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தாலோ இந்த பஞ்சாங்க ஸ்நானத்தை பண்றதுன்னு வச்சுக்கோங்க. நன்னா கை கால் மூஞ்சியெல்லாம் அலம்பிண்டேன்னா எல்லாத்துக்குமே நல்லது. வெளியில போயிட்டு இருந்தா எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் எக்ஸ்போஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில வந்து செட்டில் ஆறதோ இல்லையோ, நன்னா அலம்பிண்டேன்னா அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். சாஸ்திரத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஹிதமா தான் இருக்கும். இட் வில் பி குட் ஃபார் அவர் பிசிக்கல், மென்டல், சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட். அந்த மாதிரி தான் சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரம் ரொம்ப அனுகூலம், ரொம்ப ஃப்ரெண்டு நம்மளுக்கு, அம்மா அப்பா மாதிரி. ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்நானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல புண்டரீகாட்சாய நமஹா கட்டாயம் சொல்லுங்க ஸ்நானம் பண்றச்சு. இப்போ அடுத்தது திருமண் காப்பு அப்படிங்கிறது. திருமண் காப்புனா என்னன்னு கேட்டோம்னா பெருமாளுடைய திருவடிய நம்ம தரிக்கிறது தான் திருமண் காப்பு. அது திருமண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேக்ரடான எர்த் அப்படின்னு அர்த்தம். எர்த்னா என்ன? மண், ரொம்ப ஹோலி மட், அதுதான் திருமண். திருமணம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தான் தெரியும், ஒயிட் கலர்ல. காப்பு அப்படின்னா ரக்ஷை அப்படின்னு அர்த்தம், ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ
நம்ம நெத்திக்கிட்டுக்கிறது நம்மளுக்கு பெரிய ப்ரொடெக்ஷன். ஏன்னா அது பெருமாளுடைய திருவடி சின்னம். பெருமாளோட ஹோலி ஃபீட்டை நம்ம நெத்தியில தரிச்சுன்னு இருக்கோம். அதனால அது நம்மள நிறைய விஷயத்துல இருந்து காப்பாத்தும், எல்லா கெட்ட விஷயத்துல இருந்துமே காப்பாத்தும். அதனால அதை தரிச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்பவும் நெத்திக்கிட்டு தான் போகணும். ஸ்கூலுக்கு போறச்சவும் நெத்திக்கிட்டு போங்கோ. அப்ஜெக்ட் பண்றா ஸ்கூல்ல அப்படின்னா பர்மிஷன் வாங்கிட்டு இட்டுன்னு போங்கோ. பரவாயில்ல மெல்லிசா இட்டுண்டா ஆனா இட்டுண்டு போங்கோ. சரியா? அந்த மாதிரி கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணணும். இது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உண்டு. இப்ப பார்த்தோம்னாக்கா இந்த திருவடி சின்னத்தை பாய்ஸ்லாம் எப்படி தரிச்சுப்பா? யூ மாதிரி ஒன்னு இட்டுப்பா, ஒயிட் கலர்ல, நடுவுல எல்லோ கலர்ல இட்டுப்பா. கேர்ள்ஸ் இட்டுண்டா கொஞ்சம் வி மாதிரி குட்டியா ஒயிட்ல இட்டுண்டு சேப்பா, தட் இஸ் ரெட் கலர்ல, நடுவுல லாங்கா இட்டுப்பா. ஸோ இது எல்லாமே என்னன்னு கேட்டா அந்த ஒயிட் ரெப்ரசன்ட்ஸ் பெருமாள் திருவடி, எல்லோ ஆர் ரெட் ரெப்ரசன்ட்ஸ் தாயார். ஓகே, ஸோ பெருமாளையும் தாயாரையும் நம்ம தரிச்சுட்டு இருக்கோம். அவ நம்மளுக்கு காப்பா ரக்ஷையா இருந்துட்டு இருக்கா. சரியா? ஸோ இந்த திருமண் காப்பை நெத்தியில எப்பவுமே எல்லாருமே தரிச்சுக்கணும். இப்போ பிராக்டிக்கல் விஷயங்களுக்கு வரலாம். இப்போ கேர்ள்ஸ்க்கு திருமண் சீச்சுர்ணம் இட்டுண்டு ஸ்கூலுக்கு போறது அதெல்லாம் இன்னும் வழக்கத்துல காணும். அதனால லாங்கா பொட்டு வச்சுட்டு போங்க. அதாவது வாட் எவர் பொட்டு யூ வேர், லெட் இட் பி வெர்டிக்கல் இன் ஷேப். சரியா? அது ரவுண்டா காட்டிலும் வெர்டிக்கலா வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா ஊர்துவ புன்றமா நம்ம நாமம் தரிச்சுக்கணும், திருமண் காப்பு தரிச்சுக்கணும். ஊர்துவ புன்றம்னா என்ன? ஸ்டாண்டிங் லைனா. ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நார்மலி எல்லாரும் நெத்தியில இந்த திருமண் காப்பை தரிச்சுக்கணும். சமாஸ்ரயணம் ஆனதுக்கு அப்புறம் 12 இடங்கள்ல இந்த திருமண் காப்பை தரிச்சுக்கணும். அந்த 12 இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த 12 திருமண் காப்பும் ஒரு பெருமாளை குறிக்கிறது. அந்த பெருமாளை தான் நம்ம சேவிக்க போறோம், அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அந்த 12 பெருமாளை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பொசிஷனை பார்க்கலாம். முதல்ல நெத்தியில இட்டுக்கிற திருமண், அந்த திருமணுக்கு இன்சார்ஜான தேவதை கேசவன் அப்படிங்கிற பெருமாள். அதனால நெத்தியில திருமண் இட்டுண்ட உடனே கேசவாய நமஹா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வயத்துல ஒரு திருமணம் இட்டுக்கணும். அந்த திருமணுக்கு இன்சார்ஜான தேவதை நாராயணன். அதனால வயத்துல திருமணம் இட்டுண்டு நாராயணாய நமஹான்னு சொல்லணும். அப்புறம் மார்புல திருமணம் இட்டுக்கணும், செஸ்ட்ல. அதுக்கு இன்சார்ஜான தேவதை மாதவன் அப்படிங்கிற பெருமாள். அதனால மார்புல நெத்திக்கிட்டு மாதவாய நமஹான்னு சொல்லணும். அப்புறம் நெக்ல, கழுத்துல திருமணம் இட்டுக்கணும். அதுக்கு இன்சார்ஜான தேவதை கோவிந்தன். அதனால கழுத்துல திருமணம் இட்டுண்டு கோவிந்தாய நமஹான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கீழே இந்த வயத்துல கீழே ரைட் சைட்ல விஷ்ணு அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். அதனால அங்க திருமணம் இட்டுண்டு விஷ்ணவே நமஹான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அப்பர் பார்ட் ஆஃப் தி ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்டோட மேல் பார்ட்ல மதுசூதனன் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். அதனால அப்பர் பார்ட் ஆஃப் ரைட் ஹேண்ட்ல இட்டுண்டு மதுசூதனாய நமஹா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்கோட ரைட் சைடு அங்க திரிவிக்ரமன் பெருமாள் இருக்கார். அங்க திருமணம் இட்டுண்டு திரிவிக்ரமாய நமஹான்னு சொல்லணும். அடுத்தது இப்ப ரைட் சைட்ல 3 பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டமக்கு, அப்பர் பார்ட் ஆஃப் த ஹேண்ட், நெக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல, லெஃப்ட் சைட் ஸ்டமக்ல இருக்கிற பெருமாளுடைய திருநாமம் வாமனன். அதனால அங்க திருமணிட்டு வாமனாய நமஹான்னு சொல்லணும். அப்புறம் இடது கையில லெஃப்ட் ஹேண்ட் அப்பர் பார்ட்ல ஸ்ரீதரன் பெருமாள் இருக்க. ஸோ ஸ்ரீதராய நமஹான்னு சொல்லணும் அங்க திருமணிட்டு. அப்புறம் லெஃப்ட் சைட் நெக்ல ரிஷிகேஷன் பெருமாள் இருக்க. ஸோ அங்க திருமணிட்டு ரிஷிகேஷாய நமஹான்னு சொல்லணும். இப்போ பின்னாடி ஒன்னு இட்டுக்கணும், அதாவது பேக் சைட் ஆஃப் த ஹிப்ல ஒரு குட்டி திருமணம் இட்டுக்கணும். அங்கதான் பத்மநாபன் பெருமாள் இருக்கார். அதனால அங்க திருமணிட்டு பத்மநாபாய நமஹான்னு சொல்லணும். லாஸ்ட் பேக் சைட் ஆஃப் த நெக்ல தாமோதரன் பெருமாள் இருக்கார். ஸோ அங்க திருமணிட்டு தாமோதராய நமஹா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் துவாதச நாமங்கள். கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹா, விஷ்ணவே நமஹா, மதுசூதனாய நமஹா, திரிவிக்ரமாய நமஹா, வாமனாய நமஹா, ஸ்ரீதராய நமஹா, ரிஷிகேஷாய நமஹா, பத்மநாபாய நமஹா, தாமோதராய நமஹா. இவாளுக்கு கரஸ்பாண்டிங் தாயாரும் இருக்கா. அவளை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை. இப்போதைக்கு இந்த பெருமாள்களை பத்தி
இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா தெரிஞ்சுப்போம். சரியா? சோ அந்த ஒரு பெருமாளும் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க பார்த்தேன்னா உங்ககிட்ட இந்த வருஷத்து கேலண்டர் இருக்கும், ஜிஎஸ்பிகே கேலண்டர். அதுல வந்து ஒரு மாசம் ஒரு பெருமாளுடைய போட்டோ இருக்கு. நீங்க போய் அந்த போட்டோவை பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு தெரியறது அந்த போட்டோ. இதே போட்டோ உங்க ஆத்துலயும் அந்த கேலண்டர்ல இருக்கும். அப்புறம் நீங்க போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்டடி பண்ணிக்கிறது வசதியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பெருமாள் யாரு? கேசவன் அப்படிங்கிற பெருமாள் இல்லையா? ஸோ அந்த பெருமாள் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, அவர் கோல்டன் கலர்ல இருப்பாராம். கோல்டன் கலர்ல இருப்பார். அவருக்கு சக்கரங்கள் ஆயுதம், 4 கை உண்டு இல்லையா பெருமாளுக்கு. ஸோ கேசவன் பெருமாளுடைய 4 கையிலயும் சக்கரம் அப்படிங்கிற ஆயுதம் தான் இருக்கு. இவர் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். அதாவது ஈஸ்ட் ஒரு பெருமாளுக்கு ஒரு டைரக்ஷன் உண்டு. இவர் ஈஸ்டர்ன் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். அண்ட் இவரோட லொகேஷன் ஆன் த பாடி, நம்ம இட்டுக்க வேண்டிய இடம், கேசவன் பெருமாளோட திருமணம் எங்க இட்டுக்கணும்னு கேட்டா நெத்தியில இட்டுக்கணும், 4 ஹெட்ல இட்டுக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட இங்க இருக்கு. அது வந்து உங்க கேலண்டர்லயும் இருக்கும். ஸோ அங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு குட்டி ஒரு ஹாஃப் ஸ்லோகம் மாதிரி ஒண்ணு உண்டு. இந்த பெருமாள்களுக்கெல்லாம் என்ன கலர், என்ன ஆயுதம் தரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி லைன் இருக்கு ஒரு பெருமாளுக்கும். அதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சக்கரம்னா 4 சக்கரங்களுடைய கேசவன் எம்பெருமான். அவர் கனகப்பிரபனா இருக்கார். கனகப்பிரபன்னா கோல்டன் ஹியூவோட இருக்கார். அப்பேற்பட்ட கேசவனை நமஸ்யாமி, நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இது சொல்றார். அடுத்தது நாராயணன் அப்படின்ற பெருமாள். இவர் எப்படி இருக்கார்? இவர் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கார். இவருடைய 4 திருக்கரங்களையும் சங்கம் இருக்கு, சங்கு வச்சுட்டு இருக்கார். இவர் வெஸ்டர்ன் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கார். உடம்புல இவரை எங்க தரிச்சுக்கணும்? நம்ம ஸ்டமக்ல தரிச்சுக்கணும், வயத்துல தரிச்சுக்கணும், சென்டர் ஆஃப் த ஸ்டமக், அந்த இடத்துல தரிச்சுக்கணும் நம்ம இவரை. சோ இவரோட ஸ்லோகம் என்ன? நாராயணம் கனஷ்யாமம் சதுஷங்கம் நமாம்யஹம். நாராயணன் அப்படிங்கிற பெருமாள் கனஷ்யாமனா இருக்கார். என்னமா? பண்ற வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே, கேசவன் புரிஞ்சுடுதா? ஓகே ஓகே. ஸோ செகண்ட் பெருமாளோட பேரு நாராயணன். இந்த நாராயணன் பெருமாள் ஸ்கை ப்ளூ கலர்ல இருப்பார். அவரோட 4 கையில 4 சங்கங்கள் இருக்கும். சரியா? சோ இவரோட அந்த சான்ஸ்கிரிட் ரிசைட்டல் என்ன அப்படின்னு கேட்டா, நாராயணம் கனஷ்யாமம் சதுஷங்கம் நமாம்யஹம் அப்படிங்கிறது. இதை நீங்கெல்லாம் பைஹார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு பெருமாளோட ஆயுதமும் தெரிஞ்சு போயிடும், அதே மாதிரி அவரோட கலரும் தெரிஞ்சு போயிடும். ஓகே, டைரக்ஷன் வெஸ்ட், அது கீழே இருக்கு பாரு. இந்த இடத்துல எனக்கு தெரியல எவ்வளோ அது விசிபிளா இருக்குன்னு. இங்க கொஞ்சம் குட்டி ஃபாண்ட்ல இருக்குது, டைரக்ஷன் வெஸ்ட். இது எல்லாமே உங்களுக்கு வந்து கேலண்டர்ல நல்லா டீடைல்டா தெரியும். சரியா? எனிவே அதை பிபிடி ஷேர் பண்ணுவேன், அப்ப நீங்க பாத்துக்கலாம். சொல்லுமா, யாருமா அது? ஸ்லோகம் வருமானா சொல்றதுக்கு வருமான்னு கேக்குறியா, இல்ல எக்ஸாம்ல வருமான்னு கேக்குறியா? கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து அதை லேர்ன் பண்ணணும்னு அடியேன் நினைக்கிறேன். அதனால எம்சிக்யூல கேட்டாதான் லேர்ன் பண்ணுவேன்னா கட்டாயம் கேட்கலாம். கத்து வச்சுக்கோங்க குழந்தைகளா. எம்சிக்யூ நல்லதுதான், எம்சிக்யூக்காக படிக்கிறது. ஆனா அதுக்காக மட்டும் படிக்காம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சூப்பர் அப்படின்னு நினைச்சுன்னு படிச்சேன்னா இன்னும் பெட்டர். சரியா? ஓகே, ரெடி, ரைட். அடுத்தது ஒரு நிமிஷம். அடுத்தது மாதவன் அப்படிங்கிற பெருமாள். மாதவன் பெருமாள் எங்க? மாதவன் பெருமாளுடைய திருமணம் நம்ம எங்க இட்டுக்கிறோம்? மார்பில் இட்டுக்கிறோம், செஸ்ட்ல இட்டுக்கிறோம். ஸோ இவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, இவர் அப்படியே சஃபயர் ப்ளூவா இருப்பாராம், இந்திரநீல கல்லு மாதிரி இருப்பாராம் இவரோட
கலர் வந்து அப்படி இருக்கும். இவரோட 4 கையில 4 கதை இருக்கும். அண்ட் இவரோட டைரக்ஷன் வந்து அப் ஃபேசிங், ஊர்துவம், மேல் திசையை நோக்கி இருக்கிறவர். மேல்னா மேற்கு இல்ல, மேல, தட் இஸ் அப். 10 டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டைரக்ஷன்ஸ் ஆர் 10 இன் நம்பர், தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் 8 டைரக்ஷன்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் சேர்த்தா 10 டைரக்ஷன். எஸ், ஸோ அந்த மாதிரி அப் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள் மாதவன் பெருமாள். இவருக்கான அந்த சம்ஸ்கிருத வார்த்தைகள் என்னன்னா, மாதவம் மணிபங்காபம் சிந்தயாமி சதுர்கதம் அப்படிங்கிறது. இது ஏன் அடியன் வந்து ஸ்லோகம்னு சொல்லலைன்னா, இது ஃபுல் ஸ்லோகம் கிடையாது, 1/2 ஆஃப் ஸ்லோகம் தான் இது. ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 4வது யாரு? 4வது கோவிந்தன் பெருமாள். கோவிந்தன் எப்படி இருப்பார்னு கேட்டா என்னம்மா? சொல்லட்டுமா? சொல்றேன் ஒரு நிமிஷம். ஓகே, மாதவன் அப்படிங்கிற பெருமாள் 3rd பெருமாள். அவரை வந்து செஸ்ட்ல நம்ம இட்டுக்கணும். அவரோட திருமண நம்ம செஸ்ட்ல இட்டுக்கணும். அவரோட கலர் வந்து சஃபயர் ப்ளூ, அது வந்து இந்திரநீலக்கல்லு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி கலர்ல அவர் இருப்பார். அவரோட 4 ஹேண்ட்ஸ்ல 4 மேசஸ் இருக்கும், 4 கதை வச்சுட்டு இருப்பார் அவர். அண்ட் அவரோட டைரக்ஷன் வந்து அப். சரியா? அது எப்படி சொல்லணும்? மாதவம் மணிபங்காபம் சிந்தயாமி சதுர்கதம். ஆச்சா, நம்ம 4 நாளா பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கோவிந்தன் பெருமாள். இவரை நம்ம எங்க இட்டுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஃப்ரண்ட் சென்டர் நெக்ல இட்டுக்கணும். அதாவது கழுத்துல சென்டர்ல இட்டுக்கணும் கோவிந்தனுடைய திருமணம். இந்த கோவிந்தன் பெருமாளோட கலர் எப்படின்னு கேட்டா, அப்படியே சந்திரன் மாதிரி இருப்பார் அவர். அப்படியே சூப்பரா கூலா ஒயிட் கலர்ல இருப்பார். மூணுடைய ரேஸ் மாதிரி இருக்கும் அவருடைய கலர். அவரோட 4 கையில 4 வில்லு வச்சுட்டு இருக்கார். ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்ல வச்சுட்டு இருக்கார் 4 கையிலும். சோ அதை எப்படி சொல்லணும் நம்ம? சந்திரபாசம் சதுஷார்ங்கம் கோவிந்தம் அபிசம்ஸ்ரயே. 4 பெருமாள் ஆயிட்டாளா? யார் யார் என்னென்ன கலர், என்னென்ன ஆயுதம் சொல்றீங்களா? சரி, ஒரு நிமிஷம் ஒத்தரா கேக்குறேன். ஸ்ரீயவனிகா, அதுலா ரொம்ப குட்டு, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். மத்தவ எல்லாரும் ஆன்சர் பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீநிதி சொல்றியா? சொல்லு, நீ எந்த பெருமாள் சொல்ல போற? என்னம்மா? கோவிந்தன் என்ன டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார்? கோவிந்தன் டைரக்ஷன் சொல்லலையா? நானு வரேன், காமிச்சு விடுறாரு, அப்புறமா கொஸ்டின் கேட்கலாம். கோவிந்தன் சவுத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, தெரியுதா? சரி, ஓகே. ஸ்ரீநிதி நீ சொல்லுமா, கேசவன் பெருமாளை பத்தி சொல்லு. கேசவன் பெருமாள் கலர் வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். அவரோட 4 கையிலயும் 4 சக்கரம் இருக்கும். வெரி குட். உடம்புல எங்க தரிச்சுக்கணும் கேசவன் பெருமாளோட? கேசவன் பெருமாளோட திருமண நம்ம நெத்தியில இட்டுக்கணும். வெரி குட். அவர் எந்த டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன்ல பேஸ் பண்ணிட்டு இருக்கு. வெரி நைஸ். அடுத்தது நாராயணன் பெருமாள் பத்தி யார் சொல்ல போறேன்? யாருமா? ஸ்ரத்தாஸ்ரீ. சொல்லு கண்ணா, அவனோட நேமே தெரியலையே, வேற விண்டோல இருக்கு. சொல்லு 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 ஸ்ரத்தாஸ்ரீ. நாராயணன் பெருமாள் வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல இருப்பார். வெஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். அவர் வந்து நம்ம மிடில் ஸ்டொமக்ல. வெரி நைஸ். கையில என்ன ஆயுதம்? சக்கரத்தோட பேரா என்ன ஆயுதம் இருக்கும்? சங்கம். கரெக்ட். 4 சங்கு வச்சுருப்பார் கையில. வெரி குட், சூப்பர். ஓகே, அடுத்தது
மாதவன் பெருமாள் பத்தி யார் சொல்றேன்? சொல்லுமா. மாதவன் பெருமாள் ஒரு சாஃபயர் ப்ளூ கலர்ல 4 கதை இருக்கும். இருக்கா? வெரி குட். அப்புறம் நம்ம எங்க தரிச்சுக்கணும் மாதவன் பெருமாளோட திருமண? வெரி நைஸ், சூப்பர் கண்ணு. நான் சொன்னேன். வெரி குட். அடுத்தது கோவிந்தன் பெருமாள் யார் சொல்றேன்? ஹரிணி சொல்றியா? சொல்றேன். கோவிந்தன் பெருமாள் சொல்லுமா. சொல்லு ஹரிணி. கோவிந்தன் பெருமாள் வந்து நிலவோட ரேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிரைட்டா. சொல்லுமா, சொல்லு சொல்லு. நிலவோட ரேஸ் மாதிரி அவர் வந்து பிரைட்டா ஷைன் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவரோட வெப்பன் வந்து ஷாரங்கம்ன்றது ஒரு சின்ன போ மாதிரி அது ஷாரங்கம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து அவரோட திருமண காப்பு வந்து எங்க எடுத்துக்கணும்னா வந்து ஃப்ரண்ட் சென்டர் நெக். வெரி குட், பர்ஃபெக்ட், சூப்பர், கரெக்டா சொன்னேன். ஓகே, அனிருத் நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? அனிருத்தா ஸ்வரூப். You want to tell about which Perumal? Govinda yeah. Perumal. Tell me. The color of Govinda Perumal is green. It's not green, it is like the moon, white. சரியா? Okay, very good. Tell me further. Yeah, it's like I thought it's like so it's as bright as the moon it can be. So it's like a bright color like the moon. Yeah. And then? It's like a greenish whitish color. Yeah. That's right. Moon's rays. It's like the color of the moon's rays. Okay. Fine. Anything else you want to say? What is the weapon he holds? Four sharngams, which is four a bow. Yeah, he holds 4 sharngams. That's right. Perfect. Very nice. And where do we wear Govindan Perumal's Thiruman on the body? Head. In the front center neck. Okay. Good. Very nice. எல்லாரும் சூப்பரா கத்துன்ட்டே அடுத்த செட் ஆஃப் பெருமாள்களுக்கு போகலாம். எல்லாத்தையும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தோணல, அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே பண்ணுவோம், நன்னா கத்துக்கலாம். சரியா? அடுத்தது விஷ்ணு அப்படிங்கிற பெருமாள். இந்த விஷ்ணுங்கிற பெருமாளும் கோல்டனா தான் இருப்பார். பட் இவரோட கோல்டன் கலர் வந்து எப்படி இருக்கும்னா கோல்டன் ஹியூவா இருக்காது கேசவன் மாதிரி. இந்த லோட்டஸ்ல இருக்கிற போலன் கிரெயின் என்ன கலர்ல இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ கேன் see in this picture, இந்த லோட்டஸ்ல நடுவுல ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதுல இருந்து குட்டி குட்டியா ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வருது, அது மேல அப்படியே எல்லோவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லோ கலர்ல ஒரு கோல்டன் எல்லோவா இருக்கும் அது. ஸோ அந்த கலர்ல இந்த பெருமாள் இருப்பாராம். இவரோட 4 கையில என்ன இருக்கும்னு கேட்டா ஹலம் இருக்கும். ஹலம்னா பிளவ், பலராமருடைய ஆயுதம். ஓகே, அந்த ஹலம் அப்படிங்கிற வெப்பனை 4 கையில வச்சுருப்பார். இவர் நார்த் ஃபேசிங் பெருமாள். இவரோட திருமணம் நம்ம எங்க தரிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா ரைட் சைடு ஆஃப் த ஸ்டமக். ஸோ இந்த பெருமாளை பத்தி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்ம கிஞ்சல்க சந்நிபம். பத்ம கிஞ்சல்கம் அப்படிங்கிறதுதான் லோட்டஸோடைய போலன் கிரெயின் அப்படின்னு அர்த்தம். அந்த போலன் கிரெயினுடைய கலர்ல இருக்கார் பெருமாள், அவ்வளவு அழகா இருக்கார் அவர். அந்த பெருமாளுடைய கையில 4 ஹலங்கள் இருக்கு, அதான் சதுர்ஹலம் வந்தே அப்படின்னு சொல்றோம். இது விஷ்ணு. அடுத்தது மதுசூதனன். ஒரு நிமிஷம் காட்டல அடியேன். காட்டுறேன். எப்படிலாம் கலர்ல இருக்கார்ல பெருமாள், பியூட்டிஃபுல்லா.
இமேஜின் பண்றதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பர். சோ அடுத்தது வந்து மதுசூதனன் பெருமாள். இந்த மதுசூதனன் பெருமாள் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, இவரோட கலர் லோட்டஸ் பிங்க். இவர் கையில இருக்கிறது வந்து முசலம் அப்படின்னு ஒரு ஆயுதம். முசலம்னா என்னன்னு கேட்டா பெஸ்டில், அதாவது உலக்கன்னு சொல்லுவா. இப்படி குத்துவா கிரெயின்ஸ் எல்லாம். அந்த காலத்துல ஹேண்டால பவுண்ட் பண்ணுவா கிரெயின்ஸ். அந்த பவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு இட்ஸ் நாட் ஆக்சுவலி a weapon, ஒரு டூல். அந்த மாதிரி ஒரு டூலை இந்த பெருமாள் கையில வச்சுருப்பார். இந்த பெருமாளுடைய டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். அண்ட் இவருடைய லொகேஷன் நம்ம எங்க அவரை தரிச்சுக்கணும், அவரோட திருமணம் கேட்டா ரைட் ஹேண்ட்ல தரிச்சுக்கணும். சோ இந்த பெருமாளை பத்தி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுப்போம்? சதுர்முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரயே மதுசூதனம் அப்படின்னு. சோ இந்த பெருமாள் எப்படி இருக்கார்? முசலத்தை 4 கையில வச்சுருக்கார். சதுர்முசலம் அப்ஜாபம் அப்படிங்கிறார். அப்ஜம்னா தாமரை. அந்த தாமரையினுடைய பிரைட்னஸ் மாதிரி இருக்கு அவருடைய கலர். லோட்டஸ் பிங்க் கலர்ல அவர் இருக்கார். இப்பேற்பட்ட மதுசூதனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து இந்த 6 பெருமாள்களோட இந்த செஷனை இப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஸ்லோகத்தை அடியேன் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதே மாதிரி இந்த 6 sentences about 6 பெருமாள்ஸ் அதையும் நம்ம இப்ப சந்த சொல்ல போறோம். சரியா? சோ யாரு வரையில் ரிப்பீட் பண்றதுக்கு? சரி ஒரு நிமிஷம், எனக்கு சுத்தமா புரியல யாரு என்ன கேக்குறான்னு. ஸ்ரீராம் நீ சொல்றியா? ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நீங்களா ஆன்சர் பண்ணிட்டு அச்சுத் ஸ்ரீராம் நீ ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ணு. அதுக்கப்புறம் சரி அந்த பாசுரத்தை 2 தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் அச்சுத் ஸ்ரீராம் நீ ரிப்பீட் பண்ணு. அடுத்த தடவை யார் ரிப்பீட் பண்றீங்க பாக்கலாம். வேற ஏதாவது புது பேரா யாராவது கை தூங்க பாக்கலாம். ஸ்ரீநிதி, ஸ்ரீஹரி, அதுலா, ஹரிணி, ஸ்ரீயவனிகா எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டேன். புதுசா யாராவது சொன்னேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரத்தாஸ்ரீ நீயே சொல்லிட்ட. ரங்கஸ்ரீ இருக்காளா? ரைட், ரங்கஸ்ரீ நீ ரிப்பீட் பண்ணு. அச்சுத் ஸ்ரீராம் ஒரு தடவை, ரங்கஸ்ரீ ஒரு தடவை. அதுக்கப்புறம் அந்த சான்ஸ்கிரிட் செட் ஆஃப் ஸ்லோகாஸ்க்கு அப்படின்னு சொல்றேன். அப்புறமா முதல்ல இதை பண்ணிடலாம். Okay, I think you can see the text. தோடுலா மலர் மங்கை. எல்லாரும் மியூட்ல ரிப்பீட் பண்ணுங்கம்மா. தோடுலா மலர் மங்கை, தோடுலா மலர் மங்கை, தோடுலா மலர் மங்கை. தோளினை தோய்ந்ததும். நிறைய அன்மியூட் இருக்கு. அச்சுத் ஸ்ரீராம் தவிர எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தோளுனை தோன்றுடம், தோளுனை தோன்றுடம், தோளுனை தோன்றுடம். தோய்ந்ததும் கண்ணா. தோய்ந்ததும், தோய்ந்ததும், தோளுனை தோய்ந்ததும், தோளுனை தோய்ந்ததும், தோளுனை தோய்ந்ததும். சுடர்வாளியால். சுடர்வாளியால், சுடர்வாளியால், சுடர்வாளியால். நீடு மாமரம். நீடு மாமரம், நீடு மாமரம், நீடு மாமரம். செற்றதும். செற்றடும், செற்றடும், செற்றடும். நிறை மேய்த்ததும். நிறை மேய்த்ததும், நிறை மேய்த்ததும், நிறை மேய்த்ததும். இவையே நினைந்து. இவையே நினைந்து, இவையே நினைந்து, இவையே நினைந்து. ஆடிப்பாடி.
ஆடிப்பாடி 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 அரங்கவோ 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 என்றழைக்கும் நெஞ்சுரைக்கும் என்றுரைக்கும் என்றுரைக்கும் தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில் ஆடனாம் பிறல் ஆடனாம் பிறல் ஆடனாம் பிறல் கங்கை நீர் கங்கை நீர் கங்கை நீர் கங்கை நீர் உடைந்தாடும் உடைந்தாடும் முடிந்தாடும் உடைந்தாடும் வேட்கை என்னாவதே வேட்கை என்னாவுதே வேட்கை என்னாவுதே வேட்கை என்னாவது நாவாதே தேர்ட் டைம் கரெக்டா சொல்லிட்டேன். சூப்பர் கண்ணா. நான் சொன்னேன் ரங்கஸ்ரீ நீ திருப்பி சொல்லிட்டேன். மத்த சொல்றேன். தோடுலா மலர் மங்கை தோடுலா மலர் மங்கை தோடுலா மலர் மங்கை தோடுலா மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் தோளினை தோய்ந்ததும் தோளினை தோய்ந்ததும் தோளினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் 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 நீடு மாமரம் செற்றதும் நீடு மாமரம் செற்றதும் நீடு மாமரம் செற்றதும் நீடு மாமரம் செற்றதும் நிறைமேய்த்ததும் 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 இவையே நினைந்து இவையே நினைந்து இவையே நினைந்து இவையே நினைந்து ஆடிப்பாடி 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 அரங்கவோ என்றழைக்கும் அரங்கவோ என்றழைக்கும் அரங்கவோ என்றழைக்கும் அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில் ஆடனாம் பெரில் ஆடனாம் பெரில் ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் கங்கை நீர் குடைந்தாடும் கங்கை நீர் குடைந்தாடும் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே வேட்கை என்னாவதே வேட்கை என்னாவதே வேட்கை என்னாவதே. ஓகே சூப்பர் வெரி குட். அடுத்தது இப்போ இந்த 6 சான்ஸ்கிரிட் சென்டென்சஸ் நம்ம சொல்ல போறோம். ஆத்ரே கிருஷ்ணன் நீ ரிப்பீட் பண்றியா? ஓகே நீ வா, இதை ஒரு தடவை தான் நீ சொல்லி தர போறேன். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே. சதுஷ்சக்ரம் நமஸ்யாமி நமஸ்யாமி சதுஷ்சக்ரம் நமஸ்யாமி சதுஷ்சக்ரம் நமஸ்யாமி. இது 2 டைம்ஸ் வரும். கேசவம் கனகப்ரபம் கேசவம் கனகப்ரபம் கேசவம் கனகப்ரபம் கேசவம் கனகப்ரபம். 2 டைம்ஸ் வரும். நாராயணம் கனஷ்யாமம் நாராயணம் கணஷ்யாமம் நாராயணம் கணஷ்யாமம். சதுஷங்கம் நமாம்யஹம் சதுஷங்கம் நமாம்யஹம் சதுஷங்கம் நமாம்யஹம். சதுஷ் மாதவம் மணிபங்காபம் மாதவம் மணிபங்காவம் மாதவம் மணிபங்காவம். சிந்தயாமி சதுர்கதம்
चिन्तयामि चतुर्गदम् चिन्तयामि चतुर्गदम् चन्द्रभासं चतुष्षार्ङ्गम् சொல்லு चन्द्रभाष्यं चतुस्राङ्गम् चन्द्रभाष्यं चतुस्राङ्गम् गोविन्दम् अभिसंश्रये गोविन्दम् अभिसंश्रये ஓகே தன்யாஸ்கண்ணா. இப்ப என்ன ஹோம்வொர்க் உங்களுக்குலாம்னா ஒரு ரிட்டன் ஹோம்வொர்க் ஒரு பைஹார்ட்டிங் ஹோம்வொர்க். சரியா? பைஹார்ட்டிங் ஹோம்வொர்க் என்னன்னா இந்த தோடுலா மலர் மங்கை பாசுரத்தை எல்லாரும் பைஹார்ட் பண்ணி அவாவா டெலிகிராம் குரூப்ல ஆடியோவா அனுப்பணும். இந்த ஆடியோ வந்து ஒரு நாள் தான் அனுப்பணும். அது இந்த டைம் பீரியடுக்குள்ள அனுப்பணும்லாம் கிடையாது. என்ன உங்களுக்கு ஒரு டைம் லைன் கொடுக்குறேன், என்னைக்கு அனுப்பணுங்கிறத சொல்றேன். நீங்கள்லாம் வந்து இதை 16th டிசம்பர் அன்னைக்கு அனுப்பலாம் இந்த ஆடியோவை. சரியா? அதுக்கப்புறம் ஒரு ரிட்டன் ஹோம்வொர்க் உங்களுக்கு இருக்கு. அது என்ன ஹோம்வொர்க்னா இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் என்ன அப்படிங்கிறத பேர் எழுதி அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். சரியா? எழுத தெரியாத குழந்தைகள் யாராவது இருந்தா அவ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். ஐ டோன்ட் திங்க் there is anybody who doesn't know to write here. You can write in any language, English, Hindi, Sanskritam, anything is okay. Tamil, anything is okay. But you should write this and send it in your respective groups. This can be sent between 16th to 20th. சரியா? ஆனா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் ஒரே நாள்ல அனுப்புங்க. அப்பப்ப அனுப்ப வேண்டாம். 16th அன்னைக்கு மட்டும் அனுப்புங்க. ஓகே? மிஸ் பண்ணிட்டேன், லேட்டா அனுப்புறது இல்ல முன்னாடி அனுப்புறது அதெல்லாம் வச்சுக்காதீங்க. இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் டு செக் லேட்டர் ஆன். ஒரே ஒரு பாசுரம் தான். ஐம் கிவிங் யூ 1 week's டைம். இன்னைக்கு சண்டே. ஸோ நெக்ஸ்ட் சண்டே முடிஞ்சு அடுத்த மண்டே அன்னைக்கு தான் நீங்க அனுப்பணும் அத்தை. சரியா? ஸோ அதை மட்டும் அன்னைக்கு அனுப்பி வைங்க. தோடுலா மலர் மங்கை அண்ட் 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்நானம் அனுப்புங்க. ஒன்ஸ் வி ஃபினிஷ் ஆல் த 12 நாமம்ஸ் அதுக்கு ஒரு டேபுலர் காலம் போட்டு நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலாம். அண்ட் அந்த டேபுலர் காலமை நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் ஆர்ட்ல. ஸோ இட் பி நைஸ். சரியா? So that is it for today's session. Does anybody have any questions? Adiyan? Yes ma, Aniruddha. Ana patti nanga by heart pannum sonnella todula malar manga. Adiyan எப்படி practice பண்றது? எப்படி practice பண்றது? இந்த ஒரு கிளிப்பை வச்சு practice பண்றது கஷ்டம் இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம், இப்ப வந்து அடியன் சொல்லி அனுப்பட்டுமா அத சந்த மாதிரி ஒரு ஆடியோவா அனுப்பி வைக்கிறேன் எல்லா குரூப்லயும். சரியா? So you can practice with that audio. Adiyan will send the audio to all the 3 groups. So they learn. Adiyan. 1 weekல 1 பாசுரம் தான், அதுக்கு மேல இல்ல. Yes Rangapriya. Adiyan, we can write in PPT also, Adiyan. Why do you want to write in PPT, Kanna? Write as handwritten only, no better. Okay. We will make table for the 12 namas. That time if you want you can use PPT. This is small homework, so you write with hand. Yes. Adi Aniruddha Swarup சொல்லுங்க. Adiyan Swami. ஒரே நிமிஷமா ஏதாவது ஹோம்வொர்க் குட்டல. 1 minute இருமா. அனிருத்தா Swarup நீ சொல்லு, நெக்ஸ்ட் நீ சொல்லு ஸ்ரீயாப்தன். சொல்லு அனிருத்தா. I found a pattern in all the names. So when I'm doing Sandhya Vandanam, all the names just come to me there. Like all the names when I'm doing Sandhya Vandanam, all the names that I see are. Yes. You're absolutely right. All the names you recite when you do Sandhya Vandanam, right? Keshava, Narayana, etc. Very good. Yeah, that's right. That's nice. Very nice. So it's nice to learn about how these Perumals look and how they hold weapons, isn't it? Yes. Ready. சரி ஸ்ரீயாப்தன் நீ சொல்லுமா கண்ணா, என்ன டவுட் உனக்கு? அடியன் இன்னைக்கு ஏதாவது ஹோம்வொர்க் தந்தேல அடியன்? இப்ப சொன்னேனேம்மா ஹோம்வொர்க் 2 ஹோம்வொர்க் சொல்லிருக்கேன். ஒன்னு ஆடியோல அனுப்பணும். நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் அடியன் இன்னொரு கிளாஸ்ல இருந்து, அதான் அடியன் கேட்க முடியல. சரி என்ன ஹோம்வொர்க்னா ஒரு பாசுரம் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். மந்திர ஸ்நான பாசுரம் தோடுலா மலர் மங்கைன்னு.
அந்த பாசுரத்தை லேர்ன் பண்ணி ரெக்கார்டிங்கா அனுப்பணும் 16 டிசம்பர் அன்னைக்கு. அதே மாதிரி 7 ஸ்நானத்தை பத்தி பேர் எழுதி எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ரொம்ப பெருசா எழுத வேண்டாம் எக்ஸ்பிளனேஷன், 1 or 2 sentences எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி எழுதி அதை போட்டோ எடுத்து சப்மிட் பண்ணணும். அது பிட்வீன் 16 to 20th டிசம்பர். 1 or 2 sentences ஏதோ அடியன் 7 types of ஸ்நானம் படிச்சோமோ இல்லையோ அதை பத்தி. ஓகே அடி சரி. ஸ்ரீஹரி உனக்கு என்னமா டவுட்? அடியன் டவுட் இல்ல இல்லையா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டேன். ஹரிணி உனக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? அடியன் இந்த பிபிடிய குரூப்ல ஷேர் பண்ண முடியுமா? அது செஷன் முடிச்சாவிட்டு ஷேர் பண்றேங்க. நான் இன்னும் நிறைய இருக்கு இதுல கவர் பண்றதுக்கு. ஸோ நீங்க நோட் செய்து வச்சுருப்பேங்கிற ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அது ஓகே அடியன், நான் ஸ்தானம்க்கு ஓகே. ஆனா பெருமாள் திருமொழி பாசுரத்துக்கு மட்டும் தான் அடியன். பாசுரம் வந்து நான் சொல்றேன், இது 2வது தசகத்துல இருக்கிற 2வது பாசுரம் பெருமாள் திருமொழியில 2.2 ஆஃப் பெருமாள் திருமொழி. So you can find that. பாத்துக்கறேன் அடியன் புக்ல. நோ ப்ராப்ளம். நான் ஆடியோ அனுப்பி வைக்கிறேன். எல்லா குரூப்ஸ்லயுமே ஆடியோ ஷேர் பண்றேன். ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஒரு பாசுரத்தை கத்துண்டு அது ஆடியோவா சமத்தா அனுப்பிச்சிருவோம் எல்லாரும். சரியா? ஓகே சரிம்மா, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் செஷனை. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா இருக்காது? சரி, இல்லைன்னா நம்ம அடியன் சொல்லுமா சொல்லப்படா. ரெக்கார்ட் பண்ணிட்டு எங்க அனுப்பணும்? டெலிகிராம் குரூப்ல அவா டெலிகிராம் குரூப்ல அனுப்பணும் 16th அன்னைக்கு. சரியா? ஓகே அடி. பாசுரம் மட்டும் 16th அன்னைக்கு மட்டும் அனுப்புவோம், முன்ன பின்ன அனுப்பாதீங்க தயவு செஞ்சு. சரியா? அடி ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிக்கலாம்.